வணக்கம் மக்களே! தாமதத்துக்கு மன்னிக்கவும். இன்னைக்கு கொஞ்சம் வெளிய ஒர்க் இருந்தது. ஸோ, அத பார்க்கறதுக்கு வெளிய போயிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மேல வந்து 2 ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆர்டிக்கிள் நம்ம போஸ்ட் பண்ண போறது எல்&டி பற்றியான ஒரு ஆர்டிக்கிள் தான். நண்பர்கள் தொடர்ந்து எல்&டி பற்றி கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடலாம். நான் காலையிலேயே போஸ்ட் பண்ண வேண்டியது, காலையிலேயே வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது. பட் எல்லாமே தடைப்பட்டுருச்சு. வெளிய கொஞ்சம் வேலை இருந்தனால. எல்&டி பற்றி கேட்டுட்டு இருந்த நண்பர்களுக்கான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம வெப்சைட்ல இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிருவேன். அதோட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இன்ட்ரஸ்டடா இருக்கு, டைம் எனக்கு இருக்கு அப்டின்னா நீங்க தாராளமா போய் செக் பண்ணி பாருங்க. அதுல சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வரக்கூடிய வாரத்துல நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. தினம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன வாரமெல்லாம் அடிச்சு நொறுக்கியிருந்தாங்க. வரக்கூடிய வாரமும் அதே மாரியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த குளோபல் பிரஷர் பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் ஹீட் ஆயிட்டே போயிட்டுருக்கு. குறிப்பா ஈரான் அண்ட் அமெரிக்காவுக்கு நடுவிலான ஒரு போர் பதற்றம் தான். இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க கூட கொஞ்சம் சத்தம் இல்லாம அங்க எங்கேயோ ஓரத்துல இருக்கிற மாரி தெரியுது. பட் அமெரிக்கா ரொம்ப ஆட்டம் ஓவரா வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதோட ஒரு பதற்றம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. அந்த வகையில இன்னைக்கு வந்து புது அப்டேட் என்னன்னா, ட்ரம்ப் ஒரு வார்னிங்க ஈரானுக்கு குடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸோ இன்னும் ஒரு 48 மணி நேரம் டைம் உனக்கு. கப்பலெல்லாம் இந்த ஆர்மஸ் வழியில போறதுக்கு நீ அனுமதி குடுக்கணும். இல்லன்னா, உங்க நாட்டுல இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் அத்தனையுமே அடிச்சு, நொறுக்கி, சின்னா பின்னமா ஆக்கிருவோன்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வார்னிங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் சும்மா இருப்பாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஈரானும் திரும்பி ஒரு வார்னிங்க வந்து குடுத்துருக்காங்க. எங்க நாட்டுல இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் மேல கை வச்சீங்க, அடுத்தது நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய் ஆலைகள், அதுக்கப்புறம் இந்த கடல் நீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய நிலையங்கள், அதுபோக அமெரிக்கா அண்ட் இந்த இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய எரிசக்தி வசதிகள வந்து நாங்க குறி வச்சு அடிப்போம் அப்படின்ட்டு ஈரான் தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதில பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய வந்திருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு டேல நடந்த சில முக்கியமான விஷயங்களா வந்து பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதற்றமும் ஒரு பக்கம் வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கு. மேபி இது நடக்காம இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மேபி இதெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு நடந்ததுன்னா, மிக பெரும் இழப்பு வந்து ஏற்படலாம். இந்த இழப்பினால மிடில் ஈஸ்ட்ல பல பாதிப்பு ஏற்படும். அதுபோக பல மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நம்ம நாட்டுக்கும் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படும். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதனால மார்க்கெட்ல பெரும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம டெஃபினட்டா வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வார் பற்றியான அப்டேட் தான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, பக்ரைன்ல வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கரும் புகைகள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து பரவி வந்துட்டுருக்கு. கடும் தாக்குதல். ஈரான் பார்த்தீங்கன்னா, 360 டிகிரில போட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எல்லா பக்கமுமே போட்டு மரண அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் பயங்கரமான அடி விழுந்துட்டு வந்துட்டுருக்கு. இஸ்ரேலையும் போட்டு அடிக்கிறாங்க. அமெரிக்கா கூடயும் சண்டை போடுறாங்க. ரொம்பவே கடினமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதனால மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல கண்ட்ரீஸ்ல பெரும் அளவுக்கான பொருளாதார ஒரு சேதம் வந்து ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதுல இப்போ அமெரிக்காவோட தாக்குதல் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அமெரிக்காவோட F-15 வந்து ஈரானோட மிசைல் வந்து இடைமறிச்சு அடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு புகைப்படமும் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஈரான் பார்த்தீங்கன்னா, இத கிளைம் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா F-15 ஃபைட்டர் ஜெட் இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெளிவா தெர்ல. இந்த இடத்துல ஒரு மிசைல் வர மாரியான ஒரு காட்சியும் வந்து நமக்கு ஒரு புகைப்படமா வந்து குடுத்துருக்காங்க. இந்த மிசைல் இந்த F-15 அடிச்சு முடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். F-15 அடிச்சா அது டெஃபினட்டா மிக பெரும் செய்தியா வந்து மாறும். இப்ப மாறவும் செஞ்சிருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்னன்ட்டு நமக்கு போக போக வந்து தெரிய வரும். இப்போதைக்கு ப்ராப்ளம் ரொம்ப வந்து உச்சகட்டத்துல இருந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் ரீசென்ட்டா வந்து நாங்க இந்த மாரியான எரிசக்தி, இந்த ஆயில் இதுலலாம் வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேல கூட அப்படியே பாசாங்கு பண்ற மாரி கண்டிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஈரானோட மின் வளத்தையே ஒழிச்சு கட்டக்கூடிய ஒரு நோக்கத்துல இருக்காங்க. அதுக்கு பதிலடியும் திருப்பி நடக்க போகுது. இதெல்லாம் வந்து பெரும் ஒரு இழப்ப தான் ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகம் இல்ல. இப்போ இதுக்கு ஏற்ற மாரி எஃப்ஐஎஸும் பெரிய அளவுக்கு வந்து வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வித்து வீசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 86,000 கோடி அளவுக்கான ஒரு விற்பனைய எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிருக்காங்க. இதோட ஒரு பாதிப்பு பெருமளவுக்கு நம்ம மார்க்கெட்லயும் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. எல்லா நாளுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா,
கன்சிஸ்டண்ட்டாக எஃப்ஐஐஸ் வந்து விற்றுக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம் 1,00,000 கோடியை ரீச் பண்ணுவாங்களான்ட்டு. 2 டே ஹாலிடே இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் 26 21 26 ஏதோ ஒரு நாளில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 26 தான் நான் நினைக்கிறேன், ஒரு நாள் தான். ஸோ ஒரு ஹாலிடே வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி வந்து ஒரு இது நடக்குது, எஃப்ஐஐஸ் 1,00,000 கோடியை ரீச் பண்ணுவாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு 14,000 கோடி தான். ஸோ டிஐஎஸ் இப்போவே 1,00,000 கோடி அளவுக்கு பை பண்ணியிருக்காங்க. இப்போ நண்பர்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா, எஃப்ஐஐஸ் வித்துட்டே இருக்காங்களே, முழுவதும் வித்துட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் வந்து போக மாட்டாங்க. ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஃப்ஐஐஸ் வந்து வித்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து எஃப்ஐஐஸ் விற்றாலும் இன்னொரு பக்கம் பை பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு பக்கம் பணம் போகும், ஒரு பக்கம் பணம் வரும். நெட்டாக பார்க்கும்போது அதிகமாக இருந்தாலும் பயங்கரமாக இவங்க நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து இருப்பாங்க. ஸோ நல்லா விற்றுட்டு திரும்ப லோவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் இது தான் நடந்திருக்கு, இதுதான் இப்போவும் நடக்கும். ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரியான சம்பவம் ஏதாச்சும் நடந்தாலும் அதுதான் வந்து நடக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ எஃப்ஐஐஸ் விற்கிறோம், நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டுலாம் நம்ம போனோன்னா நம்மளுடைய முதலீட்டு பயணம் டெஃபினட்டாக நல்லா இருக்காது. ஸோ எஃப்ஐஐஸ் விற்கும்போது தான் நம்ம வாங்க முடியும். அந்த டைமில் பயந்துட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தால் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது. எஃப்ஐஐஸ் பை பண்ணும்போது நானும் எஃப்ஐஐஸ் வாங்குறேன், நானும் வாங்குறேன்ட்டு நம்ம போனோம்னா அது நமக்கு பெரும் இழப்பாக வந்திருக்கும். எஃப்ஐஎஸ் லாபம் பண்ணிடுவான், நம்மளால் லாபம் பண்ண முடியாது. ஸோ எஃப்ஐஎஸ் விற்கிறோம், விற்கலை, நம்ம ட்ரெண்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போவோம். ஸோ எங்கெங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை கேப்சர் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ கோட்டக் பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, ஸோ கோட்டக் பேங்க் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த ஒரு ஒரு இன்ஃபினா ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் அவங்களுடைய 30% பங்குகளை வந்து விற்றுருக்கிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க்கோட இந்த கொட்டாக் மகேந்திரா கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி ஆம் தான் இந்த விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 9% வரைக்கும், ஒரு 320 கோடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கொட்டாக் பேங்க்கோட முன்னாள் அந்த தலைவரான உதய் கொட்டாக் வந்து வாங்கியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ராகேஷ் அந்த ஜுன்ஜுன்வாலா அவங்களோட ஒரு ஒரு ட்ரஸ்ட்டும் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் இன்னும் இந்த இன்ஃபினா ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா கொட்டாக் பேங்க்கோட ஒரு ஆமா இருக்கிறதுக்கான ஒரு தேவை இன்னும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இந்த செயல் மூலிமா தெரிய வருது. ஸோ அடுத்தது இன்டிகிரேட் கிட்டேருந்து இன்டிகிரேட் இன்பிட் பற்றியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, ஸோ இந்த இன்டிகிரேட் இன்பிட் பார்த்திங்கன்னா 9% ஈல்டு கொடுக்குது, டிவிடெண்ட் நல்லா வாரி வழங்குது அப்படின்ட்டு ஒரு செய்தியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பவர் கிரிட் அது இன்னும் பார்த்தீங்கன்னா அதே 90 ரூபா கிட்ட நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஈல்டை காட்டிலும் அது பெட்டரான ஈல்டு. அது போக இந்த இன்டிகிரேட் பார்க்கும்போது 21ல் 3 ரூபா கிட்ட டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போது 4 ரூபாவும் அது உயர்த்தியிருக்காங்க 4 வருஷத்தில். ஸோ நம்ம அந்த டைமில் வாங்கியிருந்தா டிவிடெண்ட்டுக்கு டிவிடெண்ட்டும் ஆச்சு, க்ரோத்துக்கு க்ரோத்தும் ஆச்சு. ஆனால் பர்ஃபார்ம் பண்ணாத டைம் வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ பிஜி இன்பிட் பவர் கிரிட் பேக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை வந்து நான் பெருசாக வந்து பார்க்குறேன். ஆனால் இப்போ நம்ம இந்த பிஜி இன்விட்டை பார்க்குறத விட ஸோ பல பங்குகளில் வாய்ப்பு வரனால நம்ம பங்குகள் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் நம்ம இன்டிகிரேட் பக்கமெல்லாம் போகிறது அவ்வளோ சேஃப்டியாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பேக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்விட் தான் பெஸ்ட்டாக வந்து படுது. ஸோ இப்போதைக்கு நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் இருக்கக்கூடிய ஒரு இடம் பிஜி இன்விட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்தது ஐடிபிஐ பேங்க்கில் வந்து கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை பப்ளிக் தலையில் கட்டுறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெளியால் தான் யாரும் வாங்கலை, சரி கவர்மெண்ட் பப்ளிக்கிட்டே கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு ஓஎஃப்எஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. பட் இது இன்னும் உறுதிப்படலை. ஆனால் மேபி கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். எப்படியோ ஒரு வகையில் இவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை கூட ப்ரொபகண்டாவாக மாற்றுவாங்க. ஸோ என்னென்னா, இவங்க ப்ரொமோட் ஹோல்டிங் நிறையா இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் வெறும் 5% வரைக்கும் தான் இந்த ஐடிபிஐ பேங்க்கில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஓஎஃப்எஸ் வரும். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்கு நடக்கும் அப்படின்றலாம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே எதுக்கு? ஸோ வெளிநாட்டுக்காரங்க நம்ம பேங்க்கை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான தனியார் வங்கிகள் பார்த்திங்கன்னா எல்லாம் அதில் யார் அதிகமாக மெஜாரிட்டி ஸ்டேக்கை வச்சுருக்காங்கன்னா வெளியாளுங்க தான் வந்து வச்சுருக்காங்களே தவிர நம்மக்கிட்ட வந்து இல்லை. பட் என்றைக்குனாலும் அதை கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்க முடியும் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி டைமில். ஆனாலும் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவனுக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். நாளைக்கு மேபி மார்க்கெட்டை போட்டு சம்பவம் பண்ணாலும் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். முந்தானேத்தே ஒரு 750 பாயிண்ட்ஸ் 780 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவை கொடுத்துருந்தது. ஸோ ஃபர்தராக டவுன்ஃபால் ஏற்பட்டாலும் அதுக்கும் நம்ம வந்து தயாராக இருப்பது
நம்மளுடைய பொறுப்பு தான். ஸோ எவ்வளோ தூரம் இறங்கும்ன்ட்டு சொல்ல முடியாது. இறக்கத்த வாய்ப்பா பார்க்குறவங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் நல்ல வருமானம் கிடைக்கும். போன டைம் ஒரு டவுன்ஃபால் நடக்கும்போதும் பலரும் பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்குனாங்க. சைலண்ட்டா பார்த்தீங்கன்னா ரெக்கவர குடுத்துச்சு. ஸோ இது என்னைக்கு ரெக்கவர் குடுக்கும்னு தெரியாது. இங்கேருந்து திரும்ப ஒரு 19,000 கூட இறங்கலாம். சொல்றேன் சும்மா. ஸோ இறங்கலாம், இல்ல இறங்காமலும் போகலாம். ஆனா வாய்ப்பு வரும்போது கரெக்ட்டா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எது லோ அப்படின்ட்டு நமக்கு டெஃபினட்டா வந்து தெரியாது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஸோ பக்காவா பிளான் பண்ணி பங்குகள ஃபோக்கஸ் பண்றத பத்தி நீங்க திங்க் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். மற்றபடி நீங்க பங்குகள்ல இந்த பங்க வாங்க, அந்த பங்க வாங்கன்னு சொல்றது என்னுடைய ஒரு நோக்கம் இல்ல. அதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக்கிள போஸ்ட் பண்றேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, ஸோ ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல வீடியோவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிருவேன். டைம் இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. சில யுஎஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பங்குகள பற்றியும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மேபி மார்க்கெட் விழுந்ததுன்னா சீக்கிரமா வீடியோ போடுறதுக்கு நான் போஸ்ட் பண்றேன். பாய் மக்களே!